ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, எல்லாருக்கும் ஒரு துயரமான சம்பவம் தெரிஞ்சிருக்கும். பாண்டிச்சேரியில் வந்து பாத்தீங்கன்னா 9 வயசு பெண் குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அவங்கள வந்து கொலை செஞ்சு சாக்கடையில வந்து கோணிப்பையில கட்டி சாக்கடையில வீசியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு வெக்கக்கேடான விஷயம் தாங்க. இது வந்து நம்ம நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது வந்து கிடையாதுங்க. ஏன்னா வந்து தெரிஞ்சு வந்து இத்தனை தப்பு நடக்குது, தெரியாம எத்தனை தப்பு நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதனால வந்து இந்த 2 குற்றவாளிக்கு அந்த 2 குற்றவாளி யாருன்னா, ஒரு 58 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர், அவரும் ஒரு 19 வயசு மதிக்கத்தக்க வந்து ஒரு இளைஞர். இவனுங்க 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்ட்டு கூட்டிட்டு போய் இந்த மாதிரி வந்து பாலியல் வன்கொடுமை வந்து செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தக்க ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் வந்து இதுல இருந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்குங்க. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மெயினா வந்து குழந்தைகளுக்கு என்னையா பண்ணிச்சு அந்த பிஞ்சு குழந்தை, 9 வயசு குழந்தைன்னா அது வந்து எவ்வளவு துடிச்சிருக்கும். இதுக்கெல்லாம் தக்க தண்டனை வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணுங்க. மரண தண்டனை தான் கொடுக்கணும். மரண தண்டனை கொடுத்தா மட்டும்தான் வந்து இது போன்ற குற்றங்கள் வந்து அதிகரிக்காது, ரிப்பீட் ஆகாது. தக்க தண்டனை இருக்கணும். இப்போ வெளிநாட்டுலலாம் பாத்தீங்கன்னா, துபாயிலலாம் பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்றம் வந்து ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை தான். அதுவும் வந்து மக்கள் முன்னிலையில், ஊர் மக்கள் முன்னிலையில் தான் வந்து மரண தண்டனை தான். அந்த தண்டனையை வந்து நம்ம வந்து இந்தியாவில் கண்டிப்பா கொண்டு வரணும். கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து நடக்காது, ரிப்பீட் ஆகாது. பயம் வரும். பயம் வந்தா மட்டும்தான் இந்த குற்றத்தை வந்து நிறுத்த முடியும். இல்லைன்னா இது வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில நடந்த குழந்தைக்கு நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு நடக்காதுன்னு என்ன ஒரு கேரண்டி? நம்ம என்னதான் வந்து நம்ம வீட்டில் இருக்க பெண் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி சொல்லி வளர்த்தாலும் இந்த மாதிரி மிருகங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க. தண்டனைகள் அதிகரித்தால் மட்டுமே இந்த மாதிரி மிருகங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும். ஐயோ, பெண்களை நாம் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கணும்னா இந்த தண்டனை கிடைக்குமே, நம்ம உயிர் போயிடுமே அப்படின்ற ஒரு பயம் வந்து கண்டிப்பா வரணுங்க. இப்ப வந்து 9 வயசு வரைக்கும் வளர்த்து ஆளாக்குன அந்த பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? எவ்வளவு மன வேதனையில இருப்பாங்க. நம்ம குழந்தை அதுவும் 4 நாளா இப்ப அந்த கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி, அந்த 2 பேரும் அவங்க பேரண்ட்ஸ் கூடயே தேடி இருக்காங்களாம் குழந்தைய காணோன்ட்டு. அப்படி இருக்கும்போது கடைசியில இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய மனநிலை எப்படி, அவங்களோட ஹார்ட்டை வெடிச்சிற மாதிரி ஆயிருக்கும். என் மகன் வந்து எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா, இப்படி வந்து கொலை செஞ்சிட்டீங்களே, இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளாக்கிட்டீங்களே அப்படின்ட்டு அவங்களோட பெற்றோர்களோட கதறலை வந்து கண்டிப்பா கேட்க முடியாது நம்மளால. ஏன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்றதுன்னு நமக்கே தெரியலங்க. அதை பத்தி நடக்கும்போது நமக்கே அப்படி கண் கலங்குது, ஒரு கோபம் வருதுங்க. அந்த குற்றவாளிகள், அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குன அந்த குற்றவாளிகளை நிக்க வச்சு நடு ரோட்ல வெட்டணும். அப்பதான் வந்து பிறருக்கு வந்து அந்த பேசக்கூட முடியல. அவ்வளோ ஒரு ஆதங்கம் மனசுல வந்து, அத்தனை ஆதங்கம் இருக்குங்க. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து நம்ம நிறைய பாக்குறோம், நியூஸ் பாக்குறோம். எத்தனை பேர் வந்து இப்போ பெண் குழந்தைகள், ஐயோ பெண் குழந்தைகள் வந்து வெளியில அனுப்புறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் 600 ரூபாய்
வெட்டிடணும். ஆணுறுப்பை வெட்டினா மட்டும்தான் வந்து இவனுங்களை வந்து திருந்துவானுங்க. வெட்டின ஆணுறுப்போட இவனுங்க வந்து வீதியில் நடக்கும்போது ஐயோ இதே மாதிரி நமக்கு ஆயிடுமோ இந்த மாதிரி தப்பு பண்ணா, இதை பார்த்து வந்து 10 பேர் திருந்தினாங்கன்னா அது நல்லதுதான். அது அந்த குழந்தை ஆர்த்தி, 9 வயது குழந்தை, அந்த ஆர்த்தியோட ஆத்மா வந்து நம்ம சாந்தி அடையன்னு எப்படிங்க நம்ம சொல்றது? பிஞ்சு குழந்தை அதனுடைய வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கிற நேரத்திலேயே இந்த உலகாரனுங்க வந்து அந்த குழந்தைய வந்து கொண்டுட்டானுங்களே. மக்களே, கண்டிப்பா வந்து இதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்கலாம்? மறக்காம வந்து இந்த ஆர்த்திக்கு வந்து ஜஸ்டிஸ் வந்து கிடைச்சே ஆகணும். இந்த 2 குற்றவாளிகளுக்கு வந்து மரண தண்டனை கண்டிப்பா வந்து கொடுத்தே ஆகணும். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற குற்றத்தில் வந்து யாரும் வந்து ஈடுபட மாட்டாங்க. அவ்வளோ முடியலைங்க. ஏன்னா ஒரு பிஞ்சு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்யும்போது அதுக்கு வந்து எவ்வளவு வலிக்கும். இப்ப இந்த போட்டோல இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் அந்த 2 காம பிசாசுங்க, காம கொடூரன்கள். இப்ப இத பார்க்கும்போது இவங்க வீட்லயும் பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? என்ன எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. நம்ம நாடு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சுதந்திரத்துல எதை நோக்கி போயிட்டு இருக்கு? எத்தனையோ டெக்னாலஜி நம்ம வந்து வளர்த்தாலும், எத்தனையோ கண்டுபிடிப்பு பிடிச்சாலும், இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை வந்து நம்மளால வந்து தடுக்க முடியலன்றதுதான் வந்து ஒரு வேதனையான ஒரு செயல், வேதனையான வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். வேதனைன்றதை விட வெட்கப்பட வேண்டிய விஷயம். கண்டிப்பா வந்து அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கும்ட்டு கண்டிப்பா வந்து என்னோட ஆசைன்றதை விட ஒட்டுமொத்த இந்திய மக்களின் ஆசை. ஒரு தகுந்த ஒரு தண்டனை இருந்தால் மட்டுமே இந்த குற்றத்தை வந்து நம்மளால வந்து தடுக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பா இந்த போன்ற குற்றங்கள் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். ஏன்னா என்னதான் நம்ம வந்து அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் 1 வருஷம் 2 வருஷத்துல வெளியில வந்துடுறாங்க. அப்போ வந்து அவங்க மற்றவங்களுக்கு என்ன தெரியும்? அடப்போட நம்ம என்னதான் பண்ணாலும் வந்து நம்மளை வந்து வெளியில வந்துடலாம், சட்டத்தில் இருக்க ஓட்டையை வச்சு நம்ம வெளியில வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கடைசியில படத்துல வர்ற மாதிரியே தான் இங்க பண்றாங்க. சைக்கோ மாதிரி தான் பண்றாங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான். கண்டிப்பா ஆர்த்தியோட அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் வந்து ஆறுதல் சொன்னாலும் அதுக்கு வந்து அவங்க குழந்தை இழப்புக்கு வந்து ஈடுகட்ட முடியாது. என்னதான் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு நிவாரண நிதி கொடுத்தாலும் அந்த நிதி வந்து அவங்க குழந்தைக்கு ஈடாகாது. அந்த கயவர்களுக்கு, அந்த காம கொடூரன், அந்த 2 பேருக்கு வந்து மரண தண்டனை விதித்தால் மட்டுமே அந்த பெற்றோரின் மனம் வந்து ஒரு கொஞ்சம் தனியும், அவங்களோட மனவேதனை வந்து கொஞ்சம் தனியும். அது இல்லாம நம்ம நிதி அது வந்து அவங்களுக்கு அந்த இழப்பு வந்து ஈடுகட்ட முடியாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தை ஆர்த்திக்காக வந்து நம்ம ஒரு நிமிஷம் வந்து மௌன அஞ்சலி செலுத்தலாம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.